பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரேக திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சபை விசுவாசிகளே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை பின்வரும் 4ஆம் ஞாயிறு இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்முடைய இல்லங்களிலிருந்து நம்முடைய தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கும்படியாய் துதிக்கும்படியாய் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் யாவரும் நம்ம இல்லங்களிலே நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நாம் எல்லாரும் ஞானப்பாடு புத்தகங்கள் திருமறையையும் நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். நாம் யாவரும் ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளும்படி நாம் பரிசுத்தமான அந்த பிரசன்னத்தை சூழலை நம்முடைய இல்லங்களில் உருவாக்குவோம். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அளவில்லாத கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கடந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வெளிச்சமாய் இருந்தீர், எங்களுக்கு தாயைப் போல் இருந்தீர், தகப்பனைப் போல் எங்களை சுமந்தீர். உம்முடைய இந்த அளவில்லாத அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை போற்றி துதித்து உம்முடைய திருவசனத்தை கேட்டு அதன் மூலமாய் எங்கள் ஆத்தும பசி தாகத்தை தீர்த்து கொள்ளும்படியாய் எங்கள் இல்லங்களிலே நாம் ஆராதிக்கும்படியாய் நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். நீர் பிரசலமாய் இருந்தலும் ராஜா, விண்ணப்பத்தின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் ஊற்றுவோம் என்று எங்களுக்கு சொன்னீரே. அந்த ஆவியை எங்களுக்குள் அனுப்பி நாங்கள் ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுதுகொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஆராதனை முடிவிலே நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளலாகவும் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் விடுதலைக்கேராக நடக்கவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் உயிர்த்தெழுந்த பண்டிகை பின்வரும் 4ஆம் ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக 130ஆம் கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 130 முதல் 3 கவிகளை பாடுவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் அற்புத புயங்கள் உனக்கு ஆதாரமே. கீர்த்தனை 130 முதல் 3 கவிகளை பாடுவோம். அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுடாதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுடாதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்தரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுடாதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே.
என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுடாதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தரை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுடாதாரமே. உயிர்த்தெழுந்த பண்டிகை பின்வரும் 4ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறுக்கென்று முறையாக வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 98ஆம் சங்கீதம் நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 98ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரகாசமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்திற்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தாவே ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் விளங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது. நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களில் இருக்கிறபடியே ஆமென். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் நாம் கர்த்தரை ஆராதிக்கும் வண்ணமாக 210ஆம் ஞானப்பாடலில் முதல் 3 கவிகளை பாடுவோம். ஞானப்பாடல் 210 முதல் 3 கவிகள். கர்த்தாவே மை தோத்தரிப்பேன், நீர் ஒருவர்தாம் பராபரனாமே. நான் உம்மே நமஸ்கரிப்பேன், என் வேண்டுதல் உம்மண்டை ஏறவே. நான் இயேசுவை முன்னிட்டு கூப்பிட நீர் உமது ஆவியை தந்தருள. ஞானப்பாடல் 210 முதல் 3 கவிகளை பாடி கர்த்தரை துதிப்போம். கர்த்தாவே உம்மை தோத்திரிப்பேன், நீர் ஒருவர் பராபரனாமே. நான் உம்மையே நமஸ்கரிப்பேன், என் வேண்டுதலும் அடையேறவே. நானே சுவை முன்னிட்டு கூப்பிட நீருமதாவியை தந்தருள. நானே சுநாமத்தில் மன்றாட அவரண்டை கடியேன ஏழோ. நான் மண்ணையல வேண்டை நாட தேவாவியேனை
மதன்பை ஆத்துமத்திலே ருசி துமை துதிக்க கர்த்தரே. இதயவை என் மேலே வையோ, அப்போதான் பாடும் கீதமுத்தமம், அப்போது இன்பமாய் இசையும், அப்போதென் வாயின் சொற்கள் சத்தியம், அப்போதென் ஆவி தேவரேருக்கே துதியுண்டாக கீத பாடுமே. உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்கான ஆரம்ப வாக்கியம் நமது ஞானப்பாட்டு புஸ்தகம் பின்புறத்தில் 29ஆம் பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப வாக்கியத்தை நாம் முறையாக வாசித்து பிறகு பாடுவோம். ஞானப்பாடல் புஸ்தகத்தின் பின்புறம் 29ஆம் பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப வாக்கியம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அல்லேலூயா. அவர் அதிசயமானவைகளை செய்திருக்கிறார், அல்லேலூயா. கர்த்தர் தமது வெற்றியை பகிரப்படுத்தினார், தமது நீதியை புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தினார். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து கர்த்தரை பாடுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள், புகழ்ந்து பாடுங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அல்லேலூயா. அவர் அதிசயமானவைகளை செய்கிறார், அல்லேலூயா. கர்த்தர் தமது வெற்றியை பகிரங்கப்படுத்தினார், தமது நீதியை புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தினார். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள், புகழ்ந்து பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாய சதா காலத்திற்குரிய பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் அபாத்திரத்தன்மையையும் உங்கள் பாவ குற்றங்களையும் உணர்ந்தறிந்து பராபனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அவரிடத்திலே சகாயத்தையும் மன்னிப்பையும் கிருபையும் தேடி ஆயக்காரனைப் போல், பராபரனே, பாவிகளாகிய எங்கள் பேரில் கிருபை உள்ளவராகும் என்று சொல்லி நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு கெஞ்சி மன்றாடுவோம். வாருங்கள். பராபரன் உங்களுக்கு இறங்கினார்,
அவர் ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமல் ஆகாதவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். பராபரன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து இவி நிமித்தமாய் நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தாரே. அவருடைய பரிசுத்த திருநாமத்தை நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய இல்லங்களிலே கீர்த்தனின் மூலமாய் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னத பரனுக்கே மிக மகிமை, நின் சமாதானம் உலகினில் பெருக, கடவுளின் பிரியமதே என்றென்றும் நீசராமானிடர் மேல் துலங்க. துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே, துத்தியம் செய்வோம் உமை மாரசே. தோத்திரம் மாட்சிமைக்கே பரனே, துந்துமி மாட்சிமைக்கே பிதாவே. சுதனே இறங்கும் புயோர் கடனை சுமந்ததை தீர்த்த தூய செம்மறியே. சுத்தா ஜெபம் கேளும் பரன் வல தோழா ஜெபம் கேளும் கிறிஸ்தே. நித்ய பிதாவின் மகிமையில் நீரே நிமலாவியனோடாலுகிறீரே. நிதமே கஹச்சனையே உன்னத நேயர் கஹச்சனையே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவமதாவியோடும் இருப்பாராக. ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. சர்வத்திற்குமல்ல நித்திய பராபரனே, உம்முடைய அடியாரை ஒருமனப்படுத்துகிறவரே, உம்முடைய மக்களாகிய நாங்கள் இம்மை சார்ந்த மாறுதலுடனே கூட எங்கள் இருதயத்தில் இங்காத ஆனந்தத்தை தரக்கூடிய மேலுலகத்தை பற்றி கொண்டு உறுதியாய் நிலைத்திருக்கும்படிக்கு நீர் கட்டளையிட்டதை நேசிக்கவும் நீர் வாக்களித்ததை ஆசீர்வதிக்கவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் நாத இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிண்டைக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்கான பழைய ஏற்பாட்டு பகுதி. அது எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க கவனத்துடன் கேட்போமாக. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க கவனத்துடன் கேட்போமாக. எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 12 வசனங்கள் 1 முதல் 6 வரை. அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர்,
ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனின் இரட்சிப்பு. நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவாவே என் பலனும் என் கீதமுமானவர். அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். இது பூமியெங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். சீயோனிலே வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர், எல்லாமல்ல கர்த்தரே நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். அந்தபடியே நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கிற நிருப வாக்கியத்தையும் நாம் யாவரும் நம்முடைய இல்லங்களிலிருந்து வாசிக்க நாம் கவனத்தோடு கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற நிருப வாக்கியத்தையும் வாசிக்க நாம் பயபக்தியுடன் கேட்போமாக. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவ்விடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் தாம் முதல் பலனாகுவதற்கு நம்மை நித்திய வசனத்தினாலே, சத்திய வசனத்தினாலே நம்மை ஜென்மித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவார்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தை ஒழித்துவிட்டு, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கின்ற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த திருவசனை கொண்டு ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி காப்பாராக. ஆமென். வறண்ட நிலத்தின் மேல் நீரோடுகளை ஊற்றுவேன். உன் சன்னதியின் மேலே ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். விண்ணப்பங்களின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் ஊற்றுவோம் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்தபடியே நாளுக்கென்று குறிக்கப்பட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் வாசிக்க நாம் பயபக்தியுடன் கேட்போமாக. அது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் வாசிக்க நாம் பயபக்தியுடனே நம் வீடுகளில் யாவரும் எழுந்து நின்று வாசிக்க கேட்போம். இப்பொழுது நான் என்னை அனுப்பினிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும்
நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயமாய் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் என்றார் என்பது. பராவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு தோத்திராம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் காலை நேரத்தில் தங்களுடைய இல்லங்களிலிருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசுவாசிகளோடும் நாம் ஆவியில் ஒருமனப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் நியாய தீர்ப்பையும் எதிர்நோக்கினவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை நாம் யாவரும் கண்களை மூடி பயபக்தியுடன் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒன்றான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பமாக உற்பவித்து கன்னிமரியாள் இடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளங்களில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தருளினார். பரமளத்திற்கு ஏறி சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய பராபரனின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் ஜீவனோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த உண்மையான விசுவாசத்தில் நாம் மரண பரியந்தமும் இயேசு சுவாமிக்கென்று நாம் எந்த சோதனையிலும் கஷ்டங்களிலும் போராட்டங்களிலும் நிலைத்திருந்து ஜெயமெடுக்க ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். அன்பார்ந்த தேவஜனமே, நீங்கள் எல்லாரும் உங்கள் இல்லங்களிலே இன்றைக்கி இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த நாளிலும் வருகிற வாரத்திலும் தங்கள் பிறந்த நாள், தங்கள் திருமண நாள் மற்றும் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், கர்த்தரின் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்தார் என்று சொல்கிற ஒவ்வொருவரோடும் சேர்ந்து நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இந்த தோத்திர ஜெபத்துக்கு ஆரம்பமாக 245ஆம் நாணப்பாடலில் முதலாம் கவியை பாடுவோம். இம்மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து இக்கட்டிலும் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து மாதயவாய் நடத்திட்டு இம்மட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து வந்தார். நாம் கர்த்தரை தோத்திருக்கிற இந்த வேளையில் 245ஆம் நாணப்பாடல் முதலாம் கவியை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஏமாட்டோம் தேவா கிருபை அடியேனை ரட்சித்து ஏகாட்டிலும் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து மாதயவாய் நடத்திற்று ஏமாட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து வந்தார்.
பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கர்த்தர் செய்த நன்மை நினைத்து நன்றி செலுத்த விரும்புவதற்காக நாம் யாவரும் கண்களை மூடி நம்முடைய இல்லங்களிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காகவே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாளிலும் தங்கள் பிறந்த நாளை, திருமண நாளை, இந்த நாளிலும் வருகிற வாரத்திலும் கொண்டாடுகின்ற நமது அடியார்களுக்காகவே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தாவே, தாயின் கர்ப்பத்தில் வெளிவந்தது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து தூக்கி சுமந்து, ஒரு தகப்பன் தன் குழந்தையை சுமப்பது போல, ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல தேற்றி வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எதற்காக இந்த புதிய ஆண்டை கொடுக்கிறீர் என்பதை உணர்ந்து, உடைய சித்தத்தை அறிந்து, நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாய், தெய்வபக்தியுள்ள பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ கிருபை செய்தலும். செல்கிற இந்த புதிய ஆண்டு இதுவரை சென்றிராத கிருபை நிறைந்த ஒரு ஆண்டாய் இருக்கட்டும் ராஜா. இரக்கத்தின் ஆண்டாய் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நீர் வழி நடத்தும். உடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் இந்த பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தேற்றி நடத்துவீராக. கர்த்தாவே, இன்றைக்கும் வருகிற நாளிலும் திருமண நாளை கொண்டாடுகின்ற அடியார்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பரிசுத்த சந்நிதியில் கணவன் மனைவியுமாய் இணைந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இவர்கள் ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து நல்ல ஒரு கிறிஸ்தவ கணவனாய், கிறிஸ்தவ மனைவியாய் வாழப்படி தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய சன்னதி ஆசீர்வாதத்தில் ராஜா, நாமது மகிமையாய் வாழ நீ எந்த நோக்கத்திற்காக இவர்கள் குடும்ப வாழ்க்கை கட்டினீரோ அந்த நோக்கத்தை அறிந்து உமக்கண்டு வாழ கிருபை செய்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பலப்படுத்து ராஜா. கர்த்தர் மற்றுமாய் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள், பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்தார் என்று சொல்கிற அடியாரோடு சேர்ந்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உடைய தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்களாய் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோமே. அப்படியாக இம்மட்டும் நடத்தின ஆண்டை இனி நடத்தி இவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய பொற்பாதம் மனித ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக, ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்படுவோம். 186ஆம் நாணப்பாடலில் முதல் 3 கவிகளை நாம் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாணப்பாடல் 186ஆம் நாணப்பாடல் முதல் 3 கவிகள். கர்த்தர் என் வசமானால் நான் ஏன் பயப்படுவேன்? உபத்திரவம் உண்டானால் நான் ஜெபம் பண்ணுவேன். அத்தால் என் நிலை மாற பொல்லாவினை எல்லாம் தாளப்ப அவத்தமாம். நாணப்பாடல் 186 முதல் 3 கவிகளை பாடுவோம். கர்த்தரின் வசமானால் ஏன் பயப்படுவேன்? உபத்திரவமுண்டானால் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போது நிலை மாற பொல்லாவினையெல்லாம் ஜெயிக்கப்பட்டு தாழ விழுந்தவதமாம். கர்த்தர்தான் என் துணையும் என் நேசருமாமே. புயலில் அவர் கையும் என் மேலிருக்குமே. எல்லா இக்கட்டிலேயும் என் நோவு யாவிலும் அது சகாயம் செய்யும், திடனையும் தரும். நான் நிற்கும் அஸ்திபாரம்
தகப்பனாகிய கர்த்தரிடமிருந்தும் பிதாவாகிய தேவனிடமிருந்தும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அருமையான விசுவாசிகளே, உங்களுடைய இல்லங்களிலிருந்து நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி அவர் கருத்தில் ஒப்புக் கொடுங்க. அவருடைய வேத வசனம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்திலே மூழ்கி போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறாரே. நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஆத்துமத்துக்கும் சரீரத்தை உயிர்ப்பிக்கிற, பலப்படுத்துகின்ற, உற்சாகப்படுத்துகின்ற, புதிய நம்பிக்கை கொடுக்கின்ற வேத வசனத்தை நாம் தியானிப்போம். நம்ம எல்லாரும் ஜெப நிலையிலே முழங்கால் படிட்டு நம்முடைய இல்லங்களில் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே என்கிற பாடலை நாம் உணர்ந்து பாடுவோமா? பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, தமதன் வைக்கடைந்தே தேவ சமூகத்திலே தமதன் வைக்கடைந்தே தேவ சமூகத்திலே பாருதல் தரும் தேவா, கரை தோரை தேற்றிடுமே. இலை பாருதல் தரும் தேவா, கரை தோரை தேற்றிடுமே. சிலுவை தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எங்கள் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன் வைக்கடைந்தே தேவ சமூகத்திலே. தேங்க்யூ ஜீசஸ். மை துதிக்கிறோம் ராஜா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வந்திறங்கி அதில் உமது அன்பு என்னும் தீயை மூட்டியருளும். பற்பல பாஷைகள் பேசும் பற்பல நாட்டினரை உம்முடைய ஒரே விசுவாசத்தில் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், எங்களையும் உமது சத்தியத்திலே பரிசுத்தமாக்கியருளும். உம்முடைய வசனம் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் சத்தியமாகட்டும் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த ஆண்டவருடைய அடியார்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் இல்லங்களிலே இருந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் ஒவ்வொரு அருளுரைக்கு முன்பதாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஜெபம் மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரி அவருடைய அருமையான ஜெபம். அது என்னதான் ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவு பெரிய ஜெபத்தை பிரசங்கமாக பண்ணினாலும், அந்த லுத்தருடைய ஜெபம் சுருக்கமாக இருந்தாலும் ஆழமான ஒரு கருத்தை உடையதாக இருக்கிறது. உம்முடைய வசனமே என் வாழ்க்கையில் சத்தியமாகட்டும், உம்முடைய சத்தியத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கியருளும். அதை தான் இயேசு கிறிஸ்துவும் அந்த ஜெபத்தை பண்ணினார் அல்லவா? ஆக இன்றைய நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதியை வாசித்து
பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் தியானம் செய்வோம். அது இன்றைக்குரிய நிருப வாக்கியமே இன்றைக்குரிய பிரசங்க பகுதி, சுவிசேஷ பகுதியே பிரசங்க பகுதி. நான் இன்றைக்குரிய நிருப வாக்கியத்தை பிரசங்க பகுதியாக எடுத்திருக்கிறேன். நாம் பீடத்தில் வாசிக்க கேட்டோம். மீண்டும் ஒரு முறை வாசித்து ஆவியானவரின் துணையோடு தியானம் செய்வோம். அது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். எல்லாரும் வீடுகளிலே திருமறை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தயவுசெய்து கர்த்தர் நம்மோடு பேசணும் என்று ஆவலோடு இருப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். இதை எல்லாரும் மனதில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் தாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜென்மித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிப்பதற்கு தாமதமாகவும் இருக்க கடவார்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் அழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது அருமையான ஒரு பகுதி. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், எது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, யார் உண்மையான ரட்சிக்கப்பட்டவர்கள், யார் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் என்பதற்கான அடையாளங்கள் இந்த பிரசங்க பகுதியிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, மோசம் போகாதிருங்கள். Do not be deceived. மோசம் போகாதிருங்கள். இங்கே யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதிய இந்த வசனத்தில் பார்த்தீங்களா, 16ஆம் வசனத்தில் மோசம் போகாதீர்கள் சொல்லிட்டு 17ஆம் வசனம் அதற்கு கண்டினியூஷன் என்னவென்னா, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எல்லா வரங்களும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆகவே மோசம் போகாதீர்கள். இந்த வசனத்தை முதல்ல சொல்லிட்டு அடுத்தது மோசம் போகாதீர்கள் சொல்லியிருக்கலாம். மோசம் போகாதீர்கள், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எல்லா வரங்களும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. ஆகவே மோசம் போகாதீர்கள் இப்படி சொல்லிவிடலாம். இன்னைக்கு மோசம் போகிறதுக்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தானே. மோசம் போகாதீர்கள். நம்முடைய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்று ஒன்று வருமானால் அது பரலோகத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து தான் வர வேண்டும். ஆகவே மோசம் போகாதீர்கள். லஞ்சம் கொடுத்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டாம். மோசம் போகாதீர்கள். ஒருத்தரை ஏமாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தராது. ஆகவே மோசம் போகாதீர்கள். அநேக நேரத்தில் நம்ம சொல்கிறோம் அல்லவா, ஐயோ நான் மோசம் போயிட்டேனே, ஐயோ நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேனே, ஐயோ இவனை நல்லவன் என்று நம்பி திருமணம் செய்து கொண்டேனே, இவள் நல்லவள் என்று சொல்லி திருமணம் செய்து கொண்டேனே, நான் நம்பி என் பணத்தை கொடுத்தேனே, நான் நம்பி என் ரகசியத்தை எல்லாம் சொன்னனே, அவனை நம்பி நான் என் உயிரை கொடுத்தேனே, அவனை நம்பி நான் இவ்வளவு அன்பாய் பழகினேனே, மோசம் போயிட்டேனேன்னு எத்தனை முறை அழுகிறோம் அல்லவா. ஆகவே தான் இன்றைக்கு யாக்கோபு மூலம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மோசம் போகாதீர்கள். மோசம் போகாதீர்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எல்லா வரங்களும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருகிறது. ஆகவே இயேசுவிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய், இயேசுவிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக மாத்திரம்தான் முயற்சி செய்யுங்கள், தவிர மனுஷனை நம்பி மோசம் போய்விடாதீர்கள். சுய முயற்சி, சுய பலன், மோசம் போகாதீங்க, பலன் கொடுக்காது. மோசம் போனதற்கு பைபிளில் சிறப்பான ஒரு உதாரணம் ஆதாம் ஏவாள் அல்லவா. நான் இந்த கனியை மாத்திரம் நீ புசிக்கக்கூடாது, மற்ற எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம். ஆனால் பிசாசானவன் எப்படி மோசம் போக்கினான், நீங்கள் இந்த கனியை சாப்பிட்டால் தேவர்களைப் போல் மாறுவீர்கள், தேவன் இதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னதுண்டோ
மோசம் போயிட்டாளே ஏவாள். இந்த கனியை சாப்பிட்டால் நீங்கள் தேவர்களைப் போல் மாறுவீர்கள். ஐயோ, நான் மோசம் போய்விட்டேனே. ஆதாமே ஆதாமே, ஏவாளே எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே, நாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்ததினாலே உமக்கு பயந்து நாங்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். மோசம் போய்விட்டார்கள். பிசாசு அவர்களை மோசம் பண்ணிவிட்டான், நாசம் பண்ணிவிட்டான். ஆக மோசம் போகாதிருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உங்கள் வாழ்க்கையில் ஒன்று கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏமாந்து போய்விடாதீர்கள். மற்றொரு பேச்சை கேட்டு சீரழிந்து விடாதீர்கள். இந்த உலக இன்பங்களுக்காக மோசம் போகாதீர்கள். ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான ஆசீர்வாதங்களும் பரலோகத்திலிருந்து உண்டாகி வரங்கள் எல்லாம் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தரை மாத்திரமே நம்புங்கள், மோசம் போகாதீர்கள். ஆதாம் ஏவாள் எவ்வளவு கதறியிருப்பார்களோ, ஆனால் மோசம் போனது தானே. யூதாஸ், யோசிக்க மாட்டீரா? அநியாயமாய் வாங்கினால், அநியாயமாய் லஞ்சம் வாங்கினால், அநியாயமாய் சம்பாதித்தால் வாழ முடியாது, நிம்மதியை இழந்து விடுவோம் என்று யூதாஸுக்கு தெரியாதா? இயேசுவோடு இருந்தாலே நன்மையான ஈவுகள் கிடைக்கும், வரங்கள் கிடைக்கும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் தெரியாதா? தெரிந்து மோசம் போய்விட்டாயே, 30 வெள்ளிக்காசுக்கு மோசம் போய்விட்டாயே. அவர்கள் என்ன சொன்னார்கள்? நான் உனக்கு 30 வெள்ளிக்காசு தருகிறோம், நீர் அவரை முத்தத்தினால் காட்டி கொடுத்து. சரி, யூதாஸ் சொன்னால் நான் முத்தத்தால் காட்டி கொடுப்பேன். அப்போ யூதாஸ் காரியத்து அழுதார். ஐயோ, நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. அதுக்கு அவங்க சொன்னது, நாங்கள் என்ன செய்யட்டும், அது உன்பாடு. மோசம் போய்விட்டார்கள், மோசம் பண்ணிவிட்டார்கள், மோசம் போகாதீர்கள். நன்மையான எந்தீவும் எல்லா வரங்களும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிருந்து வருகிறது. பூரணமான வரங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, மனுஷன் நம்பி எவ்வளோ முறை நம்ம ஓடுறோம் அல்லவா? மனுஷனை நம்பியே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? உங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம்? லஞ்சம் கொடுத்து பெற்றுக்கொண்டோமா? குறுக்கு வழியில் பெற்றுக்கொண்டோமா? அல்லது கர்த்தரே எனக்கு கொடுத்தார் என்று சொல்லும்படியாக அற்புதங்களினாலே நாம் பெற்றுக்கொண்டோமா? கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் பூரண வரங்கள், அது நன்மையான ஈவு நமக்கு தரும். ஆகவே தான் மோசம் போகாதீர்கள். ஆபிரகாம், லோத்துக்கு கண்கண்டெல்லாம் செழுமையான பகுதியை பார்த்து இது எனக்கு தாரும். ஆபிரகாமுக்கு வறண்ட பகுதி. ஆபிரகாமும் அதை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தெரியும், கர்த்தர் ஆசீர்வதிப்பதுதான் நிரந்தரமான சமாதானம். நடந்தது என்ன? கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, வறண்ட நிலத்தையும் செழிப்பாக மாற்றின இயேசு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த வாழ்க்கையிலும் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவாய் இருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு வானத்தில் கரத்தை உயர்த்தி, இயேசப்பா, இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், முடி சித்தத்துப்படி தாரும் என்று கேட்கும் பொழுது அது நன்மையான ஈவாக பூர்ணமான ஆசீர்வாதம் வரமாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். யூதர்கள் காலையில் எழுந்த உடனே ஒரு ஜெபம் செய்வார்கள். எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமோ என்று தெரியாது. இரவு படுக்கும் பொழுது சத்தியபரனாகிய கர்த்தாவே என் ஆவியை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆனால் காலையில் எழுந்த உடனே அவர்கள் செய்கிற ஜெபத்தை நான் படித்தேன், அதை வாசிக்கிறேன். Blessed be the Lord my God, who hath formed the lights. The light changes, but he never changes. இந்த உலகத்தில் காலையில் எழுந்த உடனே ஒளியை படைத்தவரே என்று சொல்லி ஜெபிச்சுட்டு, இந்த ஒளி மாறிவிடும், ஆனால் நீர் மாறாதவர், உம்மை நம்பி இந்த நாளிலே நாங்கள் பிரவேசிக்கிறோம். அதான் யூதருடைய ஜெபம். மோசம் போகாதீர்கள், அவர் மாற மாட்டார். வெளிச்சம் மாறிவிடும், ஆனால் இயேசு மாற மாட்டார். அந்த நம்பிக்கையோடு தான் யூதர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை செய்வார்களாம், யெகோவாவை நம்பி வாழ்வார்களாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிற நீங்களும் நானும் மோசம் போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஏமாந்து போகக்கூடாது. மனிதர்கள் என்னை மோசம் போகக்கூடாது பண்ணணும். நான் ஏதோ பொருளை மோசமாக வாங்கிவிடக்கூடாது. மோசம் போய்விட்டேனே என்று ஒரு நல்ல கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன் அழமாட்டான். ஏனென்று சொன்னால் அவன் கர்த்தரை நம்பும் பொழுது நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எல்லாவரும் பரலோகத்தில் உண்டாகும். ஆக கர்த்தரை நம்புவோம், மோசம் போகாதீர்கள். ஏனென்றால் அவர் கொடுக்குற ஆசீர்வாதம், அவர் ஆசீர்வாதத்தால் தான் அது ஆசீர்வாதம். அதுதான் சமாதானம் நிறைந்த ஆசீர்வாதம். பிரசங்கி 8ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. அநியாயம் செய்கிறவன் ரொம்ப நாள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு பயந்து நன்மை செய்கிறவனே பயமில்லாமல் இருப்பான். என்ன அருமையான பகுதி அல்லவா?
இன்றைக்கு பிரியமானவர்களே, மோசம் போகாதீர்கள். ஒன்று. இரண்டாவது, நல்ல நடக்கை உள்ளவர்களாக இருங்கள். குட் கேரக்டர். எங்களுக்கு சர்டிஃபிகேட் கேட்க வரும் பொழுது எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில் இஸ் கேரக்டர் அண்ட் கான்டக்ட் இஸ் குட், இட்ஸ் கேரக்டர் அண்ட் கான்டக்ட் ஆர் குட். யாராக இருந்தாலும் எழுதி ஆகணும் அந்த சென்டென்ஸை. கேரக்டர், குட் கேரக்டர். வில்லியம் பார்க்லேயில் 55ஆம் பக்கத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். We have 2 ears, only one mouth, that we may hear more and speak less. ஆண்டவர் நமக்கு 2 காது கொடுத்துருக்காரு, ஒரு வாய் தான் கொடுத்துருக்காரு. கேட்கலாம், எவ்வளவு நாள் கேளு, ஆனால் பேசுவதிலே கொஞ்சமாய் பேசு, கொஞ்சமாய் பேசு. How a man might rule the best, he answered. அது கேட்குறான், how a man might rule best, he answered, without anger, speaking little, listening much. அவன்தான் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சிறப்பான கிறிஸ்தவனாக இருப்பான். குட் கேரக்டர். இங்கே பாருங்கள், அருமையான யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்டோம் அல்லவா? 21ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமக்களை ரட்சிக்க வல்லதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாயிட்டு ஒழித்துவிட்டு. இது என்ன எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, நம்முடைய சர்ச் கிரவுண்ட்லேயோ நம்முடைய வீடுகள் கிரவுண்ட்லையோ என்ன தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாலும் புல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், காட்டு செடி வளரும். அது என்ன செய்கிறோம், நம்ம அழிக்கிறோம், எரிக்கிறோம். ஆக இங்கே போய் யாக்கோபு சொல்வது என்ன, எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட வேண்டும். அதான் குட் கேரக்டர். பேசாதே, கேட்காதே, சொல்லாதே, யாரை பற்றியும் பேசாதே, தவறாக யாரும் பேசுவதை கேட்காதே, அப்படி கேட்டால் யாரிடமும் சொல்லாதே. இட்ஸ் a குட் கேரக்டர் ஆஃப் கிறிஸ்டியன் பிலீவர்ஸ். ஏன் பேசணும்? பேசுகிறவங்களை விட கேட்குறாங்க பாருங்கள் மற்றவங்களை பற்றி, அதுதான் தப்பு. கேட்காதே, 2 காது இருக்குது, கேட்காதே. கர்த்தருடைய வசனத்தை கேள், நல்லதை கேள். அருமையான ஆத்துமாவே, ஒரு முறை நெப்போலியன் இடத்துல ஒருவர் வந்து பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது உன் நண்பன், நெப்போலியனுக்கு ஒரு டியர் ஃப்ரெண்டு, டியர் ஃப்ரெண்டு இருந்தாப்புல. அப்போ அவர் சொன்னார், அவன் ஃப்ரெண்டை பற்றி ஒன்று சொல்லணும் அவன் அப்படின்னு ஆரம்பித்தார். உடனே நெப்போலியன் சொன்னான், நிறுத்து, என் ஃப்ரெண்டை பற்றி சொல்லணும்னா, ஒன்று அவன் அந்த தப்பு செஞ்சது நீ நேரில் பார்த்தியா, 2வது அப்படி நீ என்கிட்ட சொல்கிறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் யோசித்தியா, 3வது அந்த தப்பை அவனுக்கு நேரில் நீ கண்டிச்சியா அப்படின்னு சொன்ன பிறகு சொல்ல வந்தவர் ஓடி போய் விட்டாராம். பேசாதே, மற்றவர்களை பற்றி புறம் பேசாதே, மற்றவர்களை பற்றி குறை பேசாதே, உன்னை பற்றி நீ ஆராய்ந்து. ஆகவே தான் சங்கீதம் 131 தாவீது கண்ணீரோடு சொல்கிறார், கர்த்தாவே என் இதயத்தை ஆராய்ந்து என் அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழிகளை நீ உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய ஜீவப்பாதையை நடத்தியருளும், என் வாய்க்கு காவல் வைத்திருளும் என்று தாவீது கண்ணீரோடு ஜெபிக்கிறார். இன்றைக்கு ஆத்துமாவே, துர்குணத்தை ஒழித்துவிட்டு, கொடிய துர்குணத்தை ஒழித்துவிட்டு, கொடிய துர்குணம் என்று சொன்னால் பேசுவதற்கு தாமதமாக இருக்கணும். பேசாதே அனாவசியமாக மற்றவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டு அலையாதே. கர்த்தருக்கு முன்பாக தவறு, கொடிய துர்குணம் அது. மற்றவருடைய அந்த வாழ்க்கை, தவறான வாழ்க்கை பற்றி பேசாதே. அவனுக்கு தகுதியிலே கர்த்தர் நினைத்தால் இன்றைக்கு அவனை மன்னித்து விடுவார். அவன் ஒரு சொட்டு கண்ணீரை தேவனுக்கு முன்பாக முழங்கால் பிடித்து கதறும் பொழுது யாராக இருந்தாலும் சரி கர்த்தர்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். என்றால் அவர் இரக்கம் நிறைந்த ஆண்டவர். ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி நீ பேசாதே. பேசுவது தப்பு, நீ பேசிக் கொண்டிருப்பாய், ஆனால் நீ கிறிஸ்தவன் அல்ல. ஆனால் பேசுகிறவர்களை விட கேட்கிறார்களே, அவர்கள் தான் அதை விட மோசம். கேட்காதே, நல்லதை கேள், நல்லதை பேசு. இயேசு கிறிஸ்துவை விசாரணை செஞ்சாங்களே, எத்தனை மணி நேரம் விசாரணை செஞ்சாங்க? ஆனால் அந்த விசாரணை முழு காட்சியிலும் இயேசு பேசினது கொஞ்சம்தான். எவ்வளவோ அவர் மீது வீணாய் பழி போட்டார்கள், செய்யாததெல்லாம் அவரிடத்தில் சொன்னார்கள். அவர் மேலே அவர் ஒன்றே அமைதியாக இருந்தார். நீ பேசுகிறது இல்லையா? பிலாத்து எத்தனையோ முறை கேட்டால் நீ பேசுகிறது இல்லையா, நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா? இயேசு அமைதியாக இருந்தார். பேசுகிற நேரத்தில் மாத்திரம் பேசினார். ஆத்துமாவே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும்
எது கேட்க மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு கேட்க தீவிரமாய் அல்ல, ஆண்டவருடைய சத்தியத்தை, ஆண்டவருடைய வசனத்தை, விசுவாசிகளுடைய நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு கேட்பதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிப்பதற்கு தாமதமாயும் இருங்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. குட் கேரக்டர். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ராபோஜியில் பங்கு போகிறோம். ஏன் தெரியுமா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது செயல்படலை, கிரியை செய்யலைனா இந்த துர்குணங்களை ஒழிக்காமல் இவர்களை செய்வதனாலே அதனுடைய எஃபெக்ட் நம்மளுக்கு வருவதில்லை, அதனுடைய பவர் நம்ம மீது இறங்குவது கிடையாது. கொடிய துர்குணத்தை நீங்கள் ஒழித்து விட்டு தேவ வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறாரே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன கொடிய துர்குணம் என்ன இருக்கிறது? அதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? மற்றவர்கள் மனம் உடைகிறபடி எத்தனை முறை பேசியிருக்கிறோம்? மற்றவருடைய வாழ்க்கையில் துன்பப்படுத்தும்படி எப்படி நடந்திருக்கிறோம்? மற்றவர்களை பழி வாங்க வேண்டும் என்று எப்படி துடிக்கிறோம் அல்லவா? கொடிய துர்குணத்தை ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் பிரியமான ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனுடைய வசனத்தை சாந்தமாயிட்டுக் கொள்ளுங்கள். ரைட், குட் கேரக்டர். என்ன குட் கேரக்டர்? மற்றவர்களை பற்றி பேசுவதை கேட்கக்கூடாது, தவறாய் பேசுவதை தவறாகவும் நாம் பேசக்கூடாது, கோபப்படுவதற்கு தாமதமாக இருக்கணும், பேசுவதற்கு பொறுமையாக யோசித்து. ரெண்டாவது குட் கேரக்டர். மூன்றாவது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஏன் பயப்படுற? மனுஷனுடைய கோபம், ஐயோ என்னை என்ன பண்ணிடுவாங்களோ. நீ தேவனுக்கு பயந்து இருப்போமானால் எந்த ஒரு கிறிஸ்தவனும் மனுஷனுக்கு பயப்பட மாட்டான். நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. யோனா, அவனுடைய நீதி என்ன? இது நினிவே பட்டணத்தை அழிக்க வேண்டும். ஆனால் அவனுடைய கோபம், தேவனுடைய நீதியோ அவளை ரட்சித்து விட்டான். வில்லியம் பார்க்லேயிலே 56ஆம் பக்கத்தில் படித்து கொண்டிருந்த போது யோனாவின் கோபம் அழியும் அழியும் அழியும், ஆனால் ஆண்டவரோ அவர்களை மன்னித்து விட்டார் அல்லவா? உன் கோபம் தேவ நீதி அல்ல பிரியமானவளே. இன்றைக்கு உன் குடும்பத்தில் என்னுடைய கோபம் தேவ நீதி அல்ல, திருச்சபையிலே உன் கோபம் தேவ நீதி அல்ல, சமுதாயத்திலே உன் கோபம் தேவ நீதி அல்ல. பாவத்தின் சம்பளம் மரணம். மூத்த குமாரனுடைய கோபம் இல்லை, அது நீதியா? தகப்பனுடைய நீதியோ புது வாழ்வை கொடுக்கிறதாக இருக்கிறது. முர்தகாயுடைய நீதி பொறாமை, ஆனால் தேவ நீதியோ ஆமானுக்கு ஆசீர்வாதம். ஆகவே நமக்குள் இருக்கிற பகைகளையும் பொறாமைகளையும் பழி வாங்குதலையும் நாம் விட்டுவிட்டு நம்முடைய உள்ளத்தில் நாட்டப்பட்டதுதான் வல்லமையான தேவ வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் இந்த லாக்டவுன் முடிட்டோம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். உன் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் திருச்சி தயவு செய்து ஆத்மாவே இந்த லாக்டவுன் முடிஞ்சு நம்ம வெளியில் வரும்பொழுது புதுப்பிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய், உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய், பிறரை மன்னித்த கிறிஸ்தவர்களாய், சாந்தமுள்ள கிறிஸ்தவர்களாய், அன்புள்ள கிறிஸ்தவர்களாய் நம்ம எல்லாரும் நம்முடைய திருச்சபைக்கு புறப்பட்டு வருவோம். இந்த ஆலயத்தில் நம்ம எல்லாரும் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் மீண்டும் வந்து தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்போம். ஆகவே இன்றைக்கி நாம் தியானித்தது மோசம் போகாதீர்கள், நல்ல குணம் உள்ளவளாகிறீர்கள், குட் கேரக்டர். மூன்றாவது தேவ நீதி தான் ஜெயம் எடுக்கும். மனித நீதி குப்பை, கோபம், மனித கோபம் குப்பை, அதை தேவ பிள்ளைகளை ஒன்றும் செய்யாது. இயேசுவின் நாமத்தினாலே நாம் தைரியத்தோடு கூட நாம் செபிப்போம், வேதம் வாசிப்போம். இன்னும் ஆண்டவரோடு கூட அதிகமாய் முழங்காலில் நின்று முகமுகமாய் நாம் தேவனை தரிசித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நான் உண்மையான கிறிஸ்தவன் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் வந்த எந்த ஆசீர்வாதங்களும், எந்த பொருட்களானாலும் சரி, உலக ஆசீர்வாதங்களும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் சரி, அது பரலோகத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வரும்பொழுது தான் அது பூர்ணமான ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே மோசம் போகாதீர்கள், நல்ல குணம், குட் கேரக்டராக இருங்க. மூன்றாவது, உங்கள் கோபத்தை வைத்து ஒன்று செய்ய நினைக்காதீங்க. என்றால் தேவனுடைய நீதி மன்னிக்கக்கூடியது, அன்புடையது. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த திருவசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ராஜா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா.
2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி. கர்த்தாவே, எங்களுடைய கோபங்கள், எங்களுடைய ஆண்டவரே நடக்கைகள், பேட் கேரக்டர்ஸ் எடுத்து போடும் ராஜா, அழித்து போடும், ஒழித்து போடும், சுட்டி எரியும். ஆவியானவர் தாம் எங்களுக்கு அந்த விடுதலை கொடுத்தலும். நாங்கள் எல்லாரும் எங்கள் இல்லங்களை விட்டு பரிசுத்த ஆலயத்துக்கு புறப்பட்டு வரும் பொழுது புதுப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய், அன்புள்ள தேவ பிள்ளைகளாய் நாங்கள் ஆவியில் ஒருமனப்பட்டு கிறிஸ்தவ ஐக்கியத்தில் நிலைப்பட கிருபை செய்தருளும், ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியானவர் ஜெயமடிப்பீராக. நீ கிரியை செய்தருளும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் பிரியமானவர்களே உங்கள் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலமும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, பராபரின் இப்பொழுது நமது வார்த்தை நமக்கு அருளினபடினால் நாம் கர்த்தருக்கு தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஒருவன் பெருத்த செல்வம் உடையவனாய் இருந்தும் தன் சகோதரன் குறைச்சில் உள்ளவன் என்று அறிந்தும் அவனிடத்தில் தன் இறைத்தை விளக்கினால் பராபரனுடைய சிநேகம் அவனில் எப்படி நிலைத்திருக்கக்கூடும்? பிரியமான சபையாரே, கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே நாம் இம்மட்டுமாய் நம்முடைய குடும்பங்களையும் திருச்சபை வீட்டாரையும் ஆவியானவர் ஆசீர்வதித்து வருகிறார். கூடிய சீக்கிரத்தில் நாம் தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இல்லங்களிலே எல்லாரும் ஊக்கமாக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நானும் உங்களுக்காக சபை குருக்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவி அவங்க அனைவரையும் ஆசீர்வதித்து திடப்படுத்தி காப்பாராக. ஆமேன். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் நாம் நம்முடைய காணிக்கை ஆண்டவருக்கு படைப்போம். இப்போது நம் வீடுகளில் இருக்கிறபடினாலே நம்முடைய காணிக்கைகளை படைக்க முடியாத சூழல். நீங்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுது நீங்கள் காணிக்கைகளை கொண்டாந்து ஆண்டுடைய பீடத்திலே படைக்கலாம். இப்பொழுது 205ஆம் நாணப்பாடலை பாடி நாம் கடவுளை கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாம் கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாய் எல்லா துர்குணத்தை ஒழித்துவிட்டு 205ஆம் நாணப்பாடல் முதல் 3 கவிகளை பாடுவோம். கரையேற ஆவலான மனிதன் பரத்துக்கே போம் வழியில் திட்டமான சீராய் போக வேண்டுமே, நேரம் தப்ப முன்னதாக ஆயத்தப்படுவானாக, அவன் மற்றதையெல்லாம் விட்டுவிடல் நியாயமாம். கரையேற ஆவலாக மனிதன் பரத்துக்கே போம் வழியில் திட்டமான சீராய் போக வேண்டுமே, நேரம் தப்பு முன்னதாக ஆயத்தப்படுவதாக, அவர் மற்றதையெல்லாம் விட்டு விடல் தேவையாம். இயேசுவே மகா அன்பாக மோட்ச பந்தயத்தை நீர் அதை தேடத்தக்கதாக எனக்கு காண்பிக்கிறீர். ஆனிரும் உடையோருக்கு அங்கே வைத்த கிரீடத்துக்கு மேனி கோளும் அழகு என்றும் நிலைக்கின்றது. அடியேனோ கங்கே சேரும் பாக்கியமே போவரும்,
நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. எல்லாரும் மனங்கால் படியிட்டு, தேவன் இந்த மே மாதத்தில் 2வது பரிசுத்த ஓய்வு நாளை காணும்படி நமக்கு கிருபை செய்தார். தொடர்ந்து அவர் நடத்தட்டும். அவருடைய கிருபைக்கும் அவருடைய இரக்கத்திற்கும் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண தாழ்மையோடு கூட வருகிறோம் ராஜா. எங்களை உயிர்ப்பிக்கின்ற, எங்களை பலப்படுத்துகின்ற, எங்களை உற்சாகப்படுத்துகின்ற உம்முடைய உன்னதமான வார்த்தையை எங்களுக்கு அருளினீர். நாங்கள் அதை கேட்டு கனி கொடுக்கும்படியாக எங்களை மது பரிசுத்த ஆவியால் நிரப்பியருளும். நாங்கள் எந்த மனுஷனை நம்பும் பொழுது மோசம் போய்விடுவோம் ராஜா. ஆனால் ஜீவனுள்ள தேவனாகி உம்மை நம்பும் பொழுது கர்த்தாவே, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எல்லா ஆவிக்குரிய வரங்களும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று நாங்கள் வாசித்தோமே, கேட்டோமே. அந்த ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்பியருளும் ராஜா. உம்முடைய சமூகத்திற்கு வருவதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் பலவீனர் ராஜா, சுகவீனர், அறிவீனர். ஆனாலும் உம்முடைய சுத்த கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்திலே பயணம் பண்ணுகின்ற நம்முடைய திருச்சபையை கிருபையாய் கண்ணோக்கி பார்த்தருளும். நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை ராஜா, அந்த திருச்சபையை நீர் உயிர்ப்பித்து ஒரு விசையாய் புதுப்பித்து பரிசுத்தாவின் பலத்தினால் இடைக்கட்டியுள்ள ராஜா. கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபையினுடைய பேராயர், ஆலோசனை சங்கத்தார், எங்கள் மிசியோன்களிலே பணிபுரிகின்ற திருச்சபையில் குருசேகர் பணிபுரிகின்ற ஆயர் பெருமக்கள், வேதாகம பெண்கள், நற்செய்தியாளர்கள், எங்கள் திருச்சபை நடத்துகின்ற நிறுவனங்களில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்கள், டாக்டர்ஸ், நர்சஸ் மற்றும் எல்லா பணியாளர்களையும் நாங்கள் நினைக்கின்றோம். எங்கள் திருச்சபையில் உழைத்து வருகிற உமது அடியார்களை உமது பரிசுத்த ஆவியினால் நிரப்பி உண்மையோடும் உத்தமத்தோடும் உழைக்க நீர் கிருபை செய்திருளும். உம்முடைய குருமார்கள் நீர் உம்முடைய அழைப்பை நாங்கள் உணர்ந்து ராஜா, உம்முடைய சத்திய வார்த்தையை நாங்கள் தைரியத்தோடும் அதிகாரத்தோடும் மனுஷனை பிரியப்படுத்துகிறோமாய் அல்ல, ஆவியானவருடைய பலத்தினால் தைரியத்தோடு எடுத்து பிரசங்கிக்க எங்களை கிருபை செய்திருளும். நாங்களும் உமக்கு பயந்து வாழ எங்களை பரிசுத்தாவினால் பலப்படுத்தும். எங்கள் திருச்சபையின் விசுவாசிகள் யாவரையும் அது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்து திருச்சபைகளையும் அது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா பேராயர்களையும், திருச்சபை தலைவர்களையும், எல்லா போதகர்மார்களையும் இந்த நாளிலே விசேஷ கிருபை நாள் நிரப்பி நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, குறிப்பாக எங்களை அடைக்கலாத திருச்சபைக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அட்வைசரி கமிட்டி மெம்பர்ஸ், எங்கள் கோயில் பிள்ளைகள், ஒர்க்கர்ஸ், ஒவ்வொரு சபை மக்கள், குடும்பங்கள், இளைஞர் இயக்கத்தார், ஆண்கள் இயக்க சங்கம், பெண்கள் இயக்க சங்கம், பாடகர் குழுவினர், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் சில்ட்ரன், ஜெபக்குழுக்கள் எல்லாரையும் ஆசீர்வதி ராஜா. எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு புது பலத்தோடு உம்முடைய ஆலயம் திறக்கும் பொழுது வந்து ஏகமனதாய் ஒருமனதாய் ஊழியத்தை கிருபை செய்தலும். எங்களை விரோதிக்கிறவர்கள், எங்களை பகைக்கிறவர்கள், எங்கள் மீது வீண் பழி போடுகிறவர்கள், எங்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களையும் மீது ஆசீர்வதித்தருளும். அவர்களோடு நாங்களும் ஒப்புரவாக எங்களை பரிசுத்தாவியால் நிரப்பு ராஜா. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சிலுவையில் கற்றுக் கொடுத்த அந்த பொறுமையும் தாழ்மையும் என்றைக்கும் கடைப்பிடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற கொள்ளை நோய், ஆனால் என் தேவனுடைய இரத்தம் செய்யும் என்று பார்க்கிறோம். எங்களுடைய விசுவாசிகள் வீட்டில், எல்லாருடைய வீட்டிலும் உடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா ஊழியர்கள் வீடுகளிலும் இரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இரத்தத்தினாலே இஸ்ரேல் மக்கள் ஜெயம் எடுத்தது போல நாங்களும் இயேசுவின் இரத்தத்தினாலே பிழைத்துக் கொள்ள கிருபை தாரும். எங்களுடைய இந்திய நாட்டுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு கொடுத்த கர்த்தாவே, பிரதமருக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜனாதிபதிக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மத்திய அமைச்சர்களுக்காக, பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்காக, இராணுவ அதிகாரிகளுக்காக, நேவி அதிகாரிகளுக்காக, ஆண்டவரே சுகாதாரத்துறைக்காக, மருத்துவத்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ நாணத்தை கொடும். உலகமெங்கும் இருக்கிற நாடுகளை ஆசீர்வதித்து இந்த நோய்க்கு சீக்கிரம் நல்ல மருந்து எங்களை கண்டுபிடித்து தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினால் குணப்படுக்கிற விசுவாசிகளை எழுப்பியல் ராஜா. கர்த்தாவே, எங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர், துணை முதல்வர், கவர்னர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அரசாங்க அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதி. கலெக்டர்ஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள்,
எல்லாரும் இந்த காலங்களிலே ஞானத்தோடு செயல்பட்டு குடிமக்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை உண்டு பண்ண எங்களுக்கு கிருபை தாரு ராஜா. ஆண்டவரே, எங்கள் நாட்டை சமுதாயத்தை கெடுக்கின்ற எல்லா காரியங்களையும் தேவன் ஒழிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாய் கொடிய துர்கணங்களை ஒழித்துவிட்டு சத்திய வசனமும் சாந்தமுள்ள வல்லமையுள்ள வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். எல்லாரும் மீது இரத்தத்தை தெளிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை நாம் பயபக்தியோடு ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னன்று வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்துவிடும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் முடியலே சுவாமி, ஆமென். நாம் எல்லாரும் நம்முடைய வீடுகளிலே எழுந்து நின்று நாம் ஆரோனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன் பேரில் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நாம் கடைசியாக நம்முடைய தேவாதி தேவனை துதித்து நாம் பாடி நம்மை ஒப்புக் கொடுப்போம். 391 நாணப்பாடலில் முதல் 3 கவிகளை பாடி கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாணப்பாடல் 391. பாசமுள்ள இயேசுவே, தேவரீர் அன்பாக இன்று தந்த போதனை கவனமாய் கேட்டோம். நாணமும் அறிவும் பெரும் வழியை கண்டோம், கிருபை அடைந்தோம். பாசமுள்ள இயேசுவே, தேவரீர் அன்பாக என்று தந்த போதனை கவனமாய் கேட்டோம். ஞானமும் அறிவும் பெரும் வழி கண்டோம், கிருபையடைந்தோம். ஓம் நாள் வேறோ பதையோம் அறிந்து நடப்போம் என்று தந்த வார்த்தையை நெஞ்சுக்குள்ளே வைப்போம். மனதும் சிந்தையும் தூய்மையாக செய்யும், நற்குணத்தை தாரும். நீ சொன்ன வழியிலே எங்களை நடத்தும்,
உமது வேதத்திலே நிலை நிற்க பண்ணும் இயேசுவே கிறிஸ்துவே எங்களை ரட்சியும் எங்களை காப்பாற்றும். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபங்களுங்கள். சீக்கிரத்தில் தேவன் நமக்கு விடுதலை கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ஆமென்.